கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது தேவன் இஸ்ரவேலரை காப்பாற்றின ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேலரை மோசே அழைத்து கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா பெலிஸ்தீன தேசம் வழியாக அவர் அழைத்து கொண்டு வரலாம். ஆனால் தேவனோ சிவந்த சமுத்திரம் வழியாக ஜனங்கள் நடத்தி கொண்டு வருகிறார். ஏனென்று சொன்னால் தேவனுடைய ரகசியம் பெரியது. அவருடைய கரத்திலே நாம் இருந்தோமானால், அவர் நடத்துகிற வழியிலே நடந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் பெரிதான ஆச்சரியமான காரியங்களை நம்ம பார்க்கலாம். சில வேளைகளிலே நம்ம பாவடுகளும் துன்பங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது தேவனை விட்டு நாம் சற்று விலகி விடுகிறோம். தேவனுடைய இது ரொம்ப கடினமான பாதையப்பா, இவ்வளோ உபத்திரமா, இவ்வளோ பாடுகளா, இவ்வளோ வேதனையா அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணத்தோடு கூட அநேகர் இந்த பாதையை விட்டு விலகி விடுகிறார்கள். பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்களை பெலிஸ்தீன் தேசம் வழியாக கொண்டு போனால் சீக்கிரம் கானானுக்கு போயிடலாம். ஆனால் தேவன் அப்படி செய்யவில்லை. பாருங்கள், அவர்களை சுற்றி வளைத்து கொண்டு போகிறார். காரணம் என்ன என்பதை இந்த வேதத்தில் நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், அவர் முதலாவது ராமசேசில் சுக்கோத்துக்கு அழைத்து செல்கிறார். சுக்கோத்து வழியாக எத்தாம் மெக்தோல் தேசத்தின் வழியாக கடந்து சென்று ஈராத் பள்ளத்தாக்கிலே ஒரு சமுத்திரத்தை கரையிலே கர்த்தர் மோசேயை ஜனங்களை அங்கே அமர்த்த சொல்கிறார். அப்போ சமுத்திர கரையிலே அமர்த்தும் போது இஸ்ரவேலருக்கு புரியலை, என்ன சமுத்திர கரையில் கொண்டு விடுறாரு. மோசேக்கும் தெரியலை என்ன நடக்க போகுது. சரி, இந்த இடத்துல நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிறாங்க. ஆனால் தேவனுக்கு தெரியும் இங்கே என்ன நடக்க போகிறது என்பதை. பார்த்திங்கன்னா சமுத்திர கரையில் இந்த 6 லட்சம் மக்களுக்கு மேலே அவங்க அங்கே கூடி இருக்கும் போது திடீரென்று ஜனங்கள் பார்க்கிறார்கள், எகிப்தின் படைகள், பார்வோன் படைகள், குதிரை படை, சேனைகள், பெரிய படைகள், அந்த தேசத்தில் உள்ள அத்தனை படைகளையும் கூட்டிக் கொண்டு பார்வோன் இஸ்ரவேலரை விரட்டி கொண்டு வருகிறார். இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா இஸ்ரவேலர்கள் சமுத்திர கரையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். பார்வோன் நகைக்கிறார். அறிவுகட்ட மோசே, புத்தியில்லாத மோசே இந்த ஜனங்களை சாகடிக்கும்படியாக சமுத்திரத்தின் கரையிலே கொண்டு வைத்திருக்கிறான். இந்த சமுத்திரத்தில் இருந்து அவன் எப்படி தப்பி போவான் என்று சொல்லி பார்வோன் நகைக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுறாங்க. மோசையை பார்த்து இந்த இடத்துல எங்களை கொண்டு போடும்படியாக பார்வோன் படைகள் வருகிறதே, இந்த பக்கம் அந்த பக்கம் கடல் வருகிறது, இந்த பக்கம் பார்வோனுடைய படை வருகிறது, நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி ஒரே கூக்குரலும் அழுகையும் புலம்பலும் வேதனையும் அங்கே உண்டாகிறதை பார்க்கிறோம். மோசே தேவனிடத்தில் சொல்கிறார், என்ன செய்யப்பா? தேவன் சொல்கிறார், உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு. யாத்திரையாகம் 14:16 வாசிக்கிறோம். உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு, கடலை பிரித்து விடு. மோசே தன் கோலினாலே கடலை பிரித்து விடுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகிறாங்க. பாருங்கள், இஸ்ரவேலில் நடத்தி சென்றது யார் என்று சொன்னால் அவர்களுக்கு முன்பாக தேவனுடைய மேகஸ்தம்பம், தேவனுடைய தூதர்கள் இஸ்ரவேலில் நடத்தி சென்றார்கள். சமுத்திர வழியாக நடந்து சென்ற இஸ்ரவேலரை பின்பாக பார்வோன் படைகள் பின்தொடர்கிறது. முன் சென்ற அந்த மேகஸ்தம்பமும் தூதர்களும் இஸ்ரவேலுக்கு பின்னாக வந்து அவர்களை அழைத்து செல்கிறார்கள். என்று சொன்னால் எகிப்திய படைகளும் இஸ்ரவேலரை ஒன்று சேர விடாதபடிக்கு, எகிப்தியர்கள் இஸ்ரவேலை தொடவிடாதபடிக்கு தூதனும் மேகஸ்தம்பம் கடந்து போகிறது. ஏனென்று சொன்னால் இஸ்ரவேலர்கள் நடந்து போகிறார்கள், எகிப்தியர்களோ குதிரைகளிலும் ரதங்களிலும் வருகிறார்கள். தூதனானவனும் மேகஸ்தம்பம் அதை தடுத்து நிறுத்துகிறான். அக்கறைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சென்ற உடனே பாருங்கன்னா தேவனாகிய கர்த்தர் அப்பொழுதுதான் தன்னுடைய காரியத்தை செய்கிறார். அந்த எகிப்தின் முழு படைகளையும் முழு சேனைகளையும் அந்த கடலிலே அவர் அமிழ்த்து போடுகிறார். எப்படி அவர் அமிழ்த்து போடுகிறார் என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திரையாகும் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பாருங்கள். கிழக்கு வெளுத்து வரும் சாமத்தில் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து தேவன் தன் கையை நீட்டுகிறார். அதிகாலை வேளையிலே இஸ்ரேல் ஜனங்கள் கரையை அடைகிறார்கள். எகிப்தியர் அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும் போது, அந்த கடலுக்குள் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது தேவனாகிய கர்த்தர் மகிமையின் மேகமாய் அக்கினியும் மகிமையுமாய் அந்த அதிகாலை வேளையிலே மேகத்தை தன் கையை நீட்டுகிறார். ஜலம் புரண்டு வருகிறது. எகிப்திய படைகள் முற்றிலுமாய்
எகிப்தின் சேனைகள், எகிப்தின் படை வீரர்கள், எகிப்தில் உள்ள ஜனங்கள், எகிப்தில் உள்ள குதிரைகள், எகிப்தில் உள்ள ரதங்கள் அத்தனையும் அந்த கடலுக்குள் அமிழ்ந்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன? தேவனாகிய கர்த்தர் சமுத்திரம் வழியாய் அவர்களை கொண்டு வந்ததன் காரணம் என்ன? பெலிஸ்தீ தேசம் வழியாய் அவர்களை அழைத்து கொண்டு போகாதபடிக்கு அந்த சமுத்திரம் வழியாய் அவர் சுற்றி நடக்க செய்த காரணம் என்ன? நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க முறுமுறுத்தாங்க, அதனால தான் அவங்கள சுற்றி வர செய்தார். அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் அவர்கள் முறுமுறுப்பதை கர்த்தர் பார்த்தார் என்று சொன்னால் கடைசி வரை முறுமுறுத்து தான் இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், தேவனுடைய திட்டம் என்ன என்று சொன்னால் எதிரியை முற்றிலுமாய் அழிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். எதிரியை முற்றிலுமாய் அழித்து விட வேண்டும். அவனுடைய ஒருவர் கூட மீதி இருக்கக்கூடாது. நம்ம அந்த வசனங்களை வாசிக்கிறோம். எகிப்திய படைகளிலே ஒன்று மீதி இருக்கவில்லை. பார்வோன் பார்க்கிறார், இஸ்ரவேல் மோசேயின் தேவனே தேவன் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறார். பாருங்கள், இதுதான் தேவனுடைய திட்டம். இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்ற வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய திட்டமே சத்துருவை முற்றிலுமாய் அழிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பார்த்திங்கன்னா, இந்த கடந்த காலத்தில் நீங்கள் பாருங்கள், இந்த ஈராக்கில் இந்த அதிபர் கடந்து போன அந்த ஹெலிகாப்டர் ஆக்சிடெண்ட் ஆகி அவங்க 6 பேர் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு யூடியூப் சேனலில் ஒரு அந்த அதிபர் ஒரு 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 பெரிய மனுஷன், அவர் தேசத்தில் உள்ள ஒரு பெரிய மனிதன் சொல்கிறாரு, அது இஸ்ரேல் தேசம் ஒரு கேன்சர் நோய் போன்றது. அந்த இஸ்ரேல் தேசம் உலகத்தில் இருக்கப்படக்கூடாதபடிக்கு அழிக்கப்பட வேண்டியது என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்படி சொன்ன அந்த மனிதருக்கு இந்த ஈரான் அதிபர் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுகிறார். உண்மைதான், அந்த இஸ்ரேல் தேசம் ஒரு கேன்சர் நோய் பிடித்தது, அது தேசத்தில் உலகத்தில் இருந்தால் எல்லாருக்கும் பிரச்சனை, அதனால் அதை நீக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, இஸ்ரேலுக்கு விரோதமாக அநேக காரியங்களை அந்த தலைவர்கள் எல்லாம் அவங்க போட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய தீர்மானங்கள், திட்டங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாய், இஸ்ரேலுக்கு விரோதமாக இருந்தது என்று சொல்லி நம்ம அநேக நியூஸ் பேப்பர்களில், அநேக செய்திகளில் நம்ம கேட்குறோம். பாருங்கள், தேவன் முற்றிலுமாய் அழித்து போட்டார். முற்றிலுமாய் தேவன் பாருங்கள், அங்கே போன அந்த ஹெலிகாப்டரில் உட்கார்ந்துருந்த எல்லாம் போச்சு. இதே தான் ஆதியில் தேவன் செய்த காரியம். இஸ்ரேல் ஜனங்களை அவர் நடத்தி கொண்டு வர வேண்டும். இஸ்ரேல் ஜனங்கள் அவருடைய சிரேஷ்ட புத்திரர்கள். இஸ்ரேல் ஜனங்கள் அவருடைய சொந்த ஜனம். இஸ்ரேல் ஜனங்களை அவர் பறந்து காக்கும் பட்சி போல பாதுகாக்கிற தேவன். அவர் பார்த்திங்கன்னா என்ன செய்கிறார் பாருங்கள், இவர்களை பின்தொடர்ந்து வந்த சத்துருக்களை முற்றிலுமாய் ஒருவர் கூட மீதி இல்லாதபடி அந்த தேசத்தில் உள்ள அனைத்து படைகளையும் சேனைகளை அழித்து போட்டார். ஏற்கனவே மோசையை கொண்டு அநேக காரியங்கள் எகிப்திலே செய்து தலைச்சன் பிள்ளை வரைக்கும் கொண்டு போட்ட தேவன், அந்த படைகள் மாத்திரம்தான் மீதி இருந்தது பாருங்கள், அதையும் அவர் தேவன் முடிக்கிறார். தேவனுடைய திட்டம் என்ன என்று சொன்னால் சத்துருக்களை அழிக்க வேண்டும். அதற்குத்தான் இயேசு கிறிஸ்துவே வந்தார், சத்துருவை அழிக்கும்படியாக. அப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் தேவன் சத்துருவை முழுமையாக அவர் அழித்து போட்டார் என்று சொல்லி பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அநேக நேரங்களில் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை நமக்கு வருகிறது. நம்மளை சுற்றி வளைக்கிற, எப்படி இஸ்ரவேலர்களை தேவன் சுற்றி வளைத்து கொண்டு வந்து சமுத்திரக்கரையிலே கொண்டு வந்தாரோ, அப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி வளைக்கிறது. ஐயோ, புலம்புகிறோம். வாழ்க்கையில் வீடு கட்டியிருந்தோமே, கடன் வந்துட்டே, இந்த கடனை எப்படி கொடுப்போம்? ஐயோ, திருமணம் ஆகிட்டே, குழந்தை இல்லையே, நம்ம என்ன பண்ணுவோம்? திருமணம் முடிவதற்கு மணமகனை தேடுகிறோமோ, கிடைக்கவில்லையே, நம்ம என்ன செய்வோம்? இவ்வளோ பிரச்சனை குடும்பத்தில் வந்துட்டே, இவ்வளோ நோய் குடும்பத்தில் வந்துட்டே, பிள்ளைகளை படிக்க வைத்துட்டோமே, நம்முடைய வாழ்க்கை என்னாக போகிறது? நம்ம யாரை தேட வேண்டும்? யாரிடத்தில் போகணும்? எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு புலம்பலை நாம் புலம்பிக்கொண்டே வாழ்க்கையில் இருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள அறிந்திருக்கிறோம். எல்லாரும் அப்படித்தான் புலம்பிக்கொண்டே இருக்கிறோம். தேவனை அறிந்த பிறகும் தேவனுடைய திட்டம் என்ன? தேவன் நம்மளை நேசிக்கிற அந்த நேசத்தின் ஆழம் என்ன? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார்? அவர் சொல்கிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்.
செங்கடலை பிளந்து ஜனங்களை நடத்தி கொண்டு சென்றவர். அதே செங்கடல்லே சத்துருக்களை கொன்று போட்டவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். புலம்புகிற நாம் இந்த நாட்களில் அநேக தெய்வ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனையினாலே புலம்பிக் கொண்டு தேவனை விட்டு ஓடி விடுவோமா? அப்பா, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை மிகவும் மோசமானது, மிகவும் பயங்கரமானது, ஒரு ஆசீர்வாதமற்றது, ஒரு நிம்மதியற்றது என்று சொல்லி நாம் கலங்கி தவிக்கிறோம். பாரு, தேவனுடைய கரத்தில் நாம் இருக்கிறோமா? தேவன் நடத்துகிற வழியில் நடக்கிறோமா? நிச்சயமாக நாம் அப்படி நடந்தால் நாம் சுற்றி போனாலும் நம்முடைய எதிரிகளை முற்றிலுமாய் தேவன் அழித்து நம்ம தனிமையாக நம்முடைய தேவனோடு கூட சத்துருக்கள் நம்மளை பின்தொடராதபடி, சத்துருக்கள் நம்முடைய பிள்ளைகளை பின்தொடராதபடி நம்முடைய வாழ்க்கையின் படிகள் கடந்து செல்ல தேவனாகிய கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறவர். நம் பொறுமையோடு தேவனிடத்தில் கரத்தை பிடித்து நடந்து செல்ல வேண்டும். வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளோடு கூட நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் தேவனோடு கூட மாத்திரம் நடந்தோமானால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள், எப்படிப்பட்ட சுற்றி வளைகிற வாழ்க்கை, எப்படிப்பட்ட கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளை மீட்டெடுக்க அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், தகப்பனாகிய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளை அவ்வளவாய் அன்பு செய்கிறார். நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய காரியங்களை நினைத்து சோர்ந்து போகாதபடி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நோக்கம் என்ன? முற்றிலுமாய் சத்துருக்கள் அழிக்கப்பட வேண்டும். நாளிலும் கூட அப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறார் என்று சொன்னால் நாம் அவருடைய கரத்தை பிடித்திருக்கிறோம். அவருடைய கரத்தை நாம் பிடித்திருக்கிறோம். அவர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட காரியங்கள், புலம்பல்கள், வேதனைகள் நமக்கு வரும்போது நம்ம என்ன செய்யணும்? அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் மேலே அன்பு இந்த பழைய ஏற்பாடு சத்தியங்கள் எல்லாம் ஏன் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கார் என்று சொன்னால், இது நிழலை போன்று இருக்கிறது. இதை நீங்கள் பாருங்கள். அதை தான் நாங்கள் எபிரேயரில் நம்ம பார்க்குறோம். மிகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றை நீங்கள் உதறி தள்ளிவிட்டு விசுவாசை தொடங்குற முடிக்கிறவரும் ஆகிய அவரையே நோக்கி ஓடுங்கள். மனதில் ஒரு தைரியம் உண்டாயிருக்கணும். நாம் நேசிக்கிற தேவன் யார், அவர் என்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். பாருங்கள், பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை, அப்படிப்பட்ட தைரியத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். நாம் யாரை நேசிக்கிறோம்? அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை நாம் நேசிக்கிறோம். பார்த்திங்கன்னா, தாவீது கோலியாத்தை கொல்லும்போது சொல்கிறான், யுத்தத்துக்கு நிற்கும் போது சொல்கிறான், இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் ஏமாத்திரம். அவனுக்கு ஒரு தாவீதுக்குள்ள ஒரு தைரியம் இருக்குது. என்ன தைரியம் அப்படின்னா, நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், எனக்குள்ளே தேவன் இருக்கிறார். அம்மா, இதற்கு முன்பாக நிற்கிற அந்த கோலியாத்தை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் அப்படின்பட்ட ஒரு தைரியம் தாவீதுக்கு இருந்தது. அதனால் தான் வெல்ல முடிந்தது. பாருங்கள், பெரிய இதுதானே, அவன் பெரிய எத்த வீரனோ அல்லது பெரிய ஆளோ இல்லை. அவன் பேசின காரியம் என்ன என்று சொன்னால், தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், நான் விருத்தசிதன் பண்ணப்பட்டவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், இந்த விருத்தசிதனம் இல்லாதவன் எம்மாத்திரம் என்பதை அவன் அறிக்கை பண்ணுகிறான். பாருங்கள், இப்படியா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சத்துருக்கள் நம்மளை பின்தொடர்கிறார்களா? வாழ்க்கையின் போராட்டம் நம்மளை பின்தொடர்கிறதா? புலம்புகிறீர்களா? அழுகிறீர்களா? கைவிடப்பட்டோம் என்று சொல்கிறீர்களா? வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி இல்லையே, கரை சேர முடியலையே, நம்மளை பின்தொடர்ந்து வருகிற பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஓயவில்லையே என்று சொல்லி நாம் நினைக்கிறோமா? நாம் நினைக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன? நம் தேவன் நல்லவர். அவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். பாருங்கள், அவரை போல தெய்வமில்லை. அவருடைய கரத்தை இறுக பற்றி கொண்டு அவர் மேலே அளவற்ற ஒரு விசுவாசம். செங்கடலை கர்த்தர் திறந்தார், என்னுடைய வாழ்க்கையை திறப்பார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவர் திறப்பார். நான் விசுவாசிக்கிறேன், அவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். வேதத்தை நம்ம வாசிக்கிறோமே, அவருடைய சத்தியங்களை எடுத்து தேவனுடைய அன்பையும் அவர் ஒவ்வொரு ஜனங்களை நடத்துகிற அந்த வழிகளை நாம் பார்த்தோமானால் ஒன்றுக்கும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. விசுவாசிங்க,
தேவன் செய்வார், தேவன் நடத்துவார், என்னோடு அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசித்து தேவ வசனத்தை நாம் அறிக்கை பண்ணி நடக்கும் போதெல்லாம் நம்முடைய பிரயாணத்தின் வழியிலும் நம்முடைய எந்தெந்த நேரங்களிலே நாம் வேதனைப்பட தொடங்குகிறோமோ, சத்துரு வேதனை நமக்கு கொண்டு வருகிறது. பாரு, இப்படி பண்ணியிருக்க, நீ இவ்வளோ கடன் வச்சிருக்கிறியே, எப்படி நீ சரியாக போகிற அப்படின்னு சத்துரு சொல்லுவான். ஆனால் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், என் கரத்தை பிடித்திருக்கிறவர் பெரியவர், அவர் நல்லவர், என்னை ஒருபோதும் தள்ளாட விடுவதில்லை, நான் ஜெயிப்பேன், எனக்கு பின்பாக வருகிற சத்துருக்களை முழுமையாய் என் தேவன் அழித்து என்னை செங்கடலை கடக்க பண்ணுவார் என்று சொல்கிற அந்த விசுவாச வார்த்தைகளை நம்ம பேசணும். பேச வேற அதுதான் முடிவு, வேற முடிவே நம்முடைய வாழ்க்கையில் கிடையாது. நீங்கள் பேசுங்க, பேச பாருங்கள், அந்த விசுவாசம் வளரும்போது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நம்மளை பின்தொடர்கிற சத்துருக்களை முற்றிலும் அழித்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து தேவன் அவர்களை நடத்தி கொண்டு போகுவார். இந்த நாளிலும் மறுபடியும் நான் இதை சொல்லுகிறேன். இஸ்ரேல் ஜனங்கள் நல்லவர்களாக இருந்தபடினாலே அவர்களை அவர் காப்பாற்றவில்லை. இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்யாத பரிசுத்தர்களாக இருந்தபடினாலே அவர்களை காப்பாற்றவில்லை. இஸ்ரேல் ஜனங்கள் கொடுக்காத பலியா? எத்தனையோ ஆடுகள் மாடுகளை அவர்கள் பலி கொடுத்தார்கள். அதற்காக அல்ல, அவர்களை தேவன் நேசித்தார். நம்மையும் இன்று நேசிக்கிறார். அவர் நேசித்ததுனால தான் தன் ஜீவனையை கொடுத்தார். பாருங்க, அந்த ஒரு எண்ணம், வைராக்கியம், விசுவாசம், என் தேவன் நல்லவர், அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார் என்கிற அந்த வார்த்தைக்குள் கடந்து வர நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். கவலைப்படாமல், பயப்படாமல் வார்த்தைகளை பேச நாம் கற்றுக்கொள்வோம். எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் தேவன் நம்முடைய வாழ்க்கை வகைகளில் எடுத்து போட்டு நம்மளை பின்தொடர்கிற இந்த கடன் என்கிற சத்துரு, பாவம் என்கிற சத்துரு, வேதனை என்கிற சத்துரு, அப்படிப்பட்டவர்களை ஆழ்கடலை புதைத்து போட்டு நம்மளை நிம்மதியான ஒரு வாழ்க்கை, தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை தந்து நம்மளை நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.